குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்தில் 4 கிரகங்கள் பயிற்சியாக போகுதுங்க. அதாவது ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான், இந்த 4 கிரகங்களும் ஆண்டின் தொடக்கத்திலேயே பயிற்சியாகிறத பார்க்க முடியும். அதனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆண்டு பலன்கள் சொல்கிறதுல முதல் ஆஃப்ன்ற மாதிரி ஒரு பலனாகவும் இரண்டாவது ஆஃப்ன்ற மாதிரி ஒரு பலனாகவும் சொல்ல போகிறேன். அதாவது வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்ட வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு வகையான பலன்களாகவும் நான் கொடுக்க இருக்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்ட வரலும் இந்த குரு பகவானின் அமைப்புகளை வச்சு நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா இருக்கிற 9 கிரகத்திலே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இது யோகமே. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது பிரச்சனையை தரக்கூடிய ஒரு கிரகம் எதுனாக்கா உபய லக்னம் உபய ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி மிகப்பெரிய பாதகாதிபதி. அவர் எப்பொழுதுமே 6, 8, 12 மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேணால் வளர்ச்சிகள் கிடைக்கும். நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் தடைகள் ஏற்படும். அதனால் இந்த நேர காலகட்டமானது ஜனவரியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ அவரோட பார்வை பலன்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும். அப்போ இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள், இதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் இருக்க போகுதுங்க. அப்போ 2025 ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்டம் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு கிடைக்க இருக்குங்க. அப்போ 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள், தாயாரின் உடல்நிலை, தாய்மாமன் உறவுகளை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார புதுசாக வீடு மனை வாசல் வாங்கணுனாலோ, வீடு மனை வாசல் கட்டணுனாலோ, குடிபெயர்னாலோ, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள். நம் எண்ணங்கள், உங்களுடைய 4ஆம் இடமானது எண்ண அலைகளை சொல்லக்கூடிய இடம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்துறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த நேர காலங்களில் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ சுகஸ்தானமானது வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலை, தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்படையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட தாயின் உடல்நிலையானது நல்ல நிலைக்கு தேர்வடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டானது இருக்க போகுது. அது முக்கியமாக ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரணும் அப்படின்றீங்க. அதே போல் இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் யாராவது லோன் போட்டு வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளார வீடு மனை வாசல் வாங்குறதுக்கு லோன் போகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. சார் லோன் போடுறதா சார் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கண்டிப்பாக நிறைய கிளைண்ட் என்கிட்ட வருது என்னென்னாக்கா, சார் நான் லோன் போட்டு தொழில் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அல்லது அரசு உத்தியோகம் பார்த்துட்ருக்கோம், ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் சார், ஆனால் லோன் டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு போனால் தான் அது கிடைக்க மாட்டேன்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ற மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கு, எனக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேளை கையிலிருந்து பணம் இருந்து வேலை செய்வாங்களா அல்லது லோன் போட்டு வேலை செய்வாங்களான்றது கிரக அமைப்புகள் சொல்லும். அப்போ இந்த மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்தை என்றைக்கெல்லாம் குரு பகவான் பார்க்க இருக்கிறாரோ அந்த நேரத்தில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். ஏன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் சுபமாக பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டத்துக்குள்ளார கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல் 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், 6ஆம் இடமானது மருத்துவஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. மருத்துவத்துறைக்காக மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் அதுக்காக லோன் கல்வி கடன் பெற்று படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதே போல் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ வெகு நாட்டில் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சார், அரசு உத்தியோகத்துக்கு நானும் எதிர்பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கேன், ஏதோ ஒரு நூலிலே எனக்கு தள்ளி போயிட்டுருக்கு, எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக தெளிவாக சொல்ல வருங்க. உங்களுக்கு அரசு உத்தியோகன்றது ஒன்று எழுதப்பட்டிருந்தால் வருகின்ற ஜனவரியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும். இல்லையே நீங்கள் அதை நம்ப வேண்டாம். காரணம் என்னென்னாக்கா 6ஆம் இடத்தை சமசப்தமாக இந்த குரு பகவான் பார்க்க இருக்கார். எப்பொழுதுமே 6ஆம் இடத்தை நேரடி பார்வை பார்க்குற மாதிரி விதிகள் வராது. எப்பொழுது வரும்? 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஜாதகத்துக்கு வரும்ன்ற விதிங்க. அப்போ 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமானது இந்த நேரத்தில்
6ஆம் இடத்துக்கு சமசமமாக கிடைச்சிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளானது கிடைக்க போகுது அப்படின்ற விதிங்க. அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற விதி. அடுத்தது இந்த குரு பகவானின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பல இருக்குது. 8ஆம் இடமானது நட்டம், அவமானம், விரயத்து சொல்லக்கூடிய இடங்க. ஆனால் சுபகிரகமாக இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்டில் கொடுத்த பணங்கள் வராத நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுத்த பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அந்த உயில் சொத்து, அந்த ஏற்கனவே ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்த அந்த ஏதாவது ஒரு லோனு எதுவாக இருந்தாலும் அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. அப்போ இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலாம் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க. அதே போல் குரு பகவானோட அமைப்பு இந்த மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஜென்மத்தில் வந்து குரு உட்கார்ந்திருப்பார். அது யோகமான அமைப்புகள் தருமானாக்கா கண்டிப்பாக அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் இல்லை. காரணம் என்ன? ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும் அப்படின்ற விதி. இந்த விதி கன்ஃபார்மாக உங்களுக்கு பொருந்துன்ற விதிங்க. ஏன்னா ராமன் பிறந்தது மிதன ராசியில் தான் பிறந்தாருங்க. அப்போ அந்த மிதனத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் தான் கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து அவன் வனவாசம் காட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்பட்டது அப்படின்ற விதிங்க. இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டதுனால அந்த வருகின்ற மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தான் மேலே வந்து தான் பொழப்புன்ற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றவிதிங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஆனால் முதல் ஆஃப் உங்களுக்கு வளர்ச்சிக்கான அமைப்பாக இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வரலும் நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள். அந்த காரியம் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா சனி இருக்கக்கூடிய இடமும் இந்த நேரம் ஓகே தான். அதுக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளும் ஓகே தான். அப்போ இந்த சனி பகவான் இந்த வருட காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் 29 தேதி காலகட்டம் வரலுமே தந்தை வழி சொத்து சகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைப்பீங்க. இந்த நேர காலகட்டத்திலும் நிரந்தரமான தொழில் இல்லையேன்னு கஷ்டப்பட்ட நபர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகும். அந்த தொழில் தான் உங்களுக்கு பல்லாண்டு காலமான சேவித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்ற விதிங்க. அப்போ உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வருது. கர்மகாரகன் சனின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கர்மம் அப்படின்னாவே கெட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கூடாதுங்க. ஒரு தொழில் செய்கிறான் அப்படின்னாவே அது கர்மம் தான் சொல்லுன்ற விதிங்க. அப்போ ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகுது. அப்போ வேலைவாய்ப்பு இல்லாத தடுமாறக்கூடிய நபர்களுக்கு, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அரசு உத்தியோகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவியினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலினால் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு யோகமே. அடுத்தது ராகு கேது பயிற்சின்றது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷம் தான். ஆமேடம் எருதுகண்ணி நண்டு சுரா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மத்தியில் தெய்வார் அப்படின்ற விதி. அப்போ கன்னி ராசிலேயே மீன ராசிலேயே ராகு கேதுன்ற 2 கிரகங்கள்ன்றது, அதுவும் அவனோட தசாபத்தி நடக்கும் காலங்கள் ஒருவேளை ராகு திசையில் நடக்குது அப்படின்னாக்கா இந்த நேர காலங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஜனவரியிலேருந்து மே மாத காலத்துக்குள்ளார ராகு பகவானால் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். தாயாரின் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்ற விதிங்க. அப்போ ராகு கேது பயிற்சியானது முதல் ஆஃப் நல்லா இருக்குது. 2வது ஆஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துக்கு கேதும் 9ஆம் இடத்துக்கு ராகும் வர இருக்கிறார். 3ஆம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால சகோதர உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் சகோதர உறவுகளானது இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம்.
அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் சொல்கிறதுனால தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது உடல் உபாதைகள் இருக்கும். ஆனால் தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள், தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது இருக்க போகுதுன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, இந்த வருட காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த வருடம் முழுக்கதுமே மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. ஆனால் குரு பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரல தான் உங்களுக்கு யோகமாக இருக்குது. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் மிதுனராசி என்பவர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பு மூலியமாக ஆதாயங்களும், ஒரு உன்னதமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் உங்களோட விளைவுகளாக இருக்கணும். அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.